பல கோடி ரூபாய் செலவா? இந்து மதத்தின் நிலை கேள்விக்குறியாகிறதா? வரலாறு பேசும் கிளிநொச்சி மண்ணின் கலை கலாச்சார பண்பாடுகள் எங்கே போகிறது? வாருங்கள் லங்காஃபோ ஊடக உறவுகளை மற்றும் ஒரு காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாம் மகிழ்வடைகின்றோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று சொல்லுவார்கள். ஆலயம் தான் ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமான தூண். ஒரு சமூகத்தினுடைய வழிநடத்தல் இடமாகவும் அவர்களை ஒருங்கிணைக்கின்ற இடமாகவும் ஆலயம் காணப்படுகிறது வழமை. நேற்றைய நாள் கிளிநொச்சி ராமநாதபுரம் புதுக்காட்டு ஐயனார் கோயிலில் இடம்பெற்ற தேர் திருவிழா தொடர்பிலே இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் அதிகமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, தேர் திருவிழா என்பது ஐந்தொழில்களை குறிக்கின்ற ஒரு விடயம். நமது பாரம்பரிய சமூகத்திலே ஐந்தொழில்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், இந்த ஐந்தொழில்களை குறிக்கின்ற விடயம் தான் திருவிழாவாக அழைக்கப்படுகிறது. எனவே நேற்று நாள் தேர் திருவிழா இடம்பெற்றிருந்தன. இந்த தேர் திருவிழாவின் போது மிக முக்கியமாக இந்த ஆலயத்தை நாங்கள் பார்க்கிற போது ஆலயத்தினுடைய மிக முக்கியமான பண்பாடு மக்களை ஒன்றுபடுத்துகின்ற இடம். அதே போல அமைதி, நேர்மை, ஒழுக்கம் எங்களுடைய இருக்கின்ற குறைகளை இறைவனம் சொல்லுகின்ற விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த தேரின் வடத்தை பிடித்து இழுக்கின்ற பொழுது மக்கள் அரோகரா என்ற வாசகத்தோடு தமது மனதில் இருக்கின்ற குறைகளையும் குற்றங்களையும் இறைவன் மேல் கொடுத்துவிட்டு அந்த வலியுடன் அந்த தேர்வடம் பிடித்து இழுக்கின்ற நிகழ்வைத்தான் நாங்கள் தேர் திருவிழாவாக பல ஆலயங்களிலே பார்த்திருக்கின்றோம். எனவே நேற்றைய நாள் கிளிநொச்சி மண்ணிலே இடம்பெற்ற தேர் திருவிழாவிலே பலரது விமர்சனங்கள் காணப்பட்டன. குறிப்பாக தென்னிலங்கையிலே நடன கலைஞர்களாக இருக்கின்றவர்கள் அவருடைய ஆடைகளை பார்த்தோமானால் கொஞ்சம் களியாட்டங்களுடன் கூடிய ஆடை வடிவமைப்புகளாக இருக்கும். கவர்ச்சியான ஆடைகளுடன் அவர்கள் வந்து நேற்றைய நாள் தேர் திருவிழாவிலே தேர் வருவதற்கு முன்னர் அவருடைய நடன நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது. இது உண்மையிலே இந்து சமயத்தினுடைய பாரம்பரியங்களையும் அதனுடைய மரபுகளையும் அதனுடைய வழித்தடங்களையும் ஒரு பாதிக்கின்ற மிக முக்கியமான அங்கமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். என்றால் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது ஆலயம். ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குருகுல கல்வி என்று சொல்வார்கள். அங்குதான் கல்வி கொடுக்கப்படும். அதே போல ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்படும். அதே போல சமயம் சார்ந்த அனைத்து விடயங்களும் கற்பிக்கப்படுகின்ற ஒரு முழுமையான இடம் ஆலயமாக இருக்கிறது. எனவே இந்த ஆலயத்தில் இவ்வாறான ஒழுக்கமற்ற செயற்பாடுகளை பல கோடி, நான் நினைக்கிறேன் 3 கோடி ரூபாய்க்கு மேலதிகமாக இந்த நடன கலைஞர்களுக்காகவும் இசை கலைஞர்களுக்காகவும் செலவு செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதனை நாங்கள் ஆராய்ந்து தொடர்ந்தும் உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். எனவே இவ்வாறு குறிப்பாக இலங்கையிலே கிளிநொச்சி மாவட்டம் என்பது பண்பாட்டிலும் தமிழிலும் தமிழை காப்பதிலும் மிகச் சிறப்பான ஒரு அங்கம் வகிக்கின்ற இடமாக கிளிநொச்சி விளங்குகிறது. எனவே அரசாங்கம் இந்த ஆலயத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்தால் நீங்கள் கேட்க வேண்டும், ஏன் இவ்வளவு செலவு செய்யப்பட்டது? கிளிநொச்சியிலே பல ஆலயங்கள் இன்னும் புனருத்தானம் செய்யப்படாமல் இருக்கின்றன. பல கிராமங்களிலே அவற்றுக்கு உதவி செய்வதற்கான வழிமுறையும் இருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்கள் இந்து சமயத்தினுடைய நல்லெண்ணங்களை அழிப்பனவாக இருக்கின்றன. பௌத்த சமயத்தை பார்த்தீங்கன்னா பௌத்த சமயத்துல அமைதி பேணப்படுகின்றது வழமை. அதே போல கிறிஸ்தவ சமயத்திலும் இவ்வாறு நடைமுறை இருக்கிறது. ஆனால் இந்து மதத்தில் இவ்வாறான மாற்றங்கள் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் என்ற விடயத்தை கூறிக்கொண்டு நாங்கள் மக்களிடம் இந்த கேள்வியை கேட்கின்றோம். மக்களை, இவ்வாறான கலாச்சார சீரழிவுகள் இந்த நவீன காலகட்டங்களிலே தேவையா இல்லையா? ஆலயங்களில் புகுத்தப்படுவது சரியா பிழையான தகவல்களை நீங்கள் எங்களோட கமெண்ட் செக்ஷன் மூலம் எங்களுக்கு தெரிவிக்க முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் ஆழமாக எதிர்பார்த்து நிற்கிறோம். இது போன்ற பல காணொலிகளை தொடர்ந்தும் நாங்கள் லங்காஃபோ ஊடகம் ஊடாக வழங்க காத்திருக்கிறோம். லங்காஃபோ ஊடகம் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.